நண்பர்களே வணக்கம் நண்பர்களே, நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஐமோட் செயின் வந்து நம்ம ரெடி பண்ணி இப்போ கொண்டு வந்திருக்கிறோம். நம்ம ஐமோட் செயின் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் 1.5 வருஷமே ஆயிடுச்சு. என்னென்னு காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஐமோட் செயின் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம வெயிட் பண்ணி கொஞ்சம் நாள் கழிச்சு, அதாவது 1.5 வருஷம் கழிச்சு ஒரு நல்ல ஐமோட் செயினை வந்து இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். செயினோட குவாலிட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு வரிசையாக இதில் செக் பண்ணி காட்டுறேன். இப்போதைக்கு இந்த கயிறு செயினில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 3 கணத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 10 பவுன் கணம், நல்லா கனமாக இருக்கும் இது. அடுத்த செயின் பாருங்கள், கயிறு செயினில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 5 பவுன் கணம். ஏன்னா இந்த 3 கணம் மட்டும்தான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட போயிட்டுருக்கு. அதனால தான் இது பார்த்தீங்கன்னா 3 பவுன் கணம். எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு தனித்தனியாக பார்த்ததுனால தெரிஞ்சிருக்காது. உங்களுக்கு வந்து ஒட்டுக்கு அந்த 3 செயினுமே வரிசை அப்படியே லைனாக வச்சு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இதில் என்ன செயின் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு அந்த கணம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த இது 10 பவுன் கணம், நடுவில் இருக்கிறது 5 பவுன் கணம், இந்த பக்கம் சன்னமாக வேணும் அப்படின்னா 3 பவுன் கணம். அதுலேயும் வந்து நம்மக்கிட்ட வந்து 3 கணத்துலேயும் வந்து அவைலபிள் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1800 வரும். எந்த செயின் வேணாலும் கணம் வேணால் எடுத்துக்கலாம். 1800 அந்த மாதிரி வரும். அடுத்து பாருங்கள், இந்த 5க்கு 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செயின் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். 5க்கு 1 அப்படின்னு எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வரி உருண்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 லைன் இருக்கும், ஒரே ஒரு கோபி அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் இது வந்து 5க்கு 1 செயின் அப்படி சொல்லுவோம். ஏற்கனவே வாங்கியிருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஒத்த செயினை எடுத்து கூட உங்களுக்கு தெளிவாக கூட உங்களுக்கு கையில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக வந்து தெரியும். இந்த செயின் எடுத்துக்கிறேன் பாருங்கள். இதோட செயின் தான் இது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த 5க்கு 1 இந்த பாருங்கள், 5 இது வந்து பிளெயின் கோபியாக இருக்கும், 1 மட்டும் நீளமாக கோபியாக இருக்கும். அதனால தான் இது வந்து 5க்கு 1ன்னு சொல்லுவோம். இந்த செயின் வந்து நல்லா மூவிங் போயிட்டுருக்கனால நம்ம இதையும் வந்து ஐம்பொனில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதே இது பார்த்திங்கன்னா அந்த 5க்கு 1 சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த 1 இல்லாமல் ப்ளெயினாக வெறும் வரியாகவும் நம்மக்கிட்ட வந்து இந்த பாருங்கள், இதை எடுத்து காட்டுறோம் பாருங்கள். இதில் வந்து ப்ளெயின் வரியாகவும் நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 1600 வரும். நான் சொல்கிறது ஃபுல்லாகவே 24 இன்ச்சஸ்க்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், 8 பிடிக்கு. எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து நம்ம கலர் எடுத்து இத்தனை நாளாக வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி கலர் எடுத்து 1800 அந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா 1600 அந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு 100 ml 200 ml அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியுமாங்கண்ணா அப்படின்னு எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதனால தான் நம்ம வந்து இத்தனை நாள் அதை வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்போ தான் வந்து நம்மளால் ரெடி பண்ண முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஃபியூர் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதான் வந்து தங்கம். இதை தான் வந்து நம்ம வந்து செயினில் வந்து நம்ம ஏற்றி கொடுக்குறோம். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். முதல்ல இந்த தங்கத்தை வந்து இப்போ வந்து ஒருத்தவங்க ஏற்றி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம இந்த செயின் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். ஒரு 3 பவுன் பார்வையிலையும் 10 பவுன் பார்வையிலையும் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். இதில் வந்து 100 ml இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசிகளும் பாருங்கள், உங்களுக்கு 100 ml அப்படின்னு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் ஏற்றலாம். அந்த ஏற்றுறது வந்து நம்ம வந்து இப்போ ஒரு 200 ml ஏற்றுறோம் அப்படின்னா 200, 300 mlனா 300 அந்த மாதிரி ஏற்றலாம். இதில் வந்து 100 ml தான் ஏற்றிருக்கனால அதில் வந்து பாருங்கள் 100 அப்படின்னு வந்து நம்ம சீல் வச்சுருக்கோம். இது பாருங்கள், நம்ம லோகோ வந்து பாருங்கள், சேனலில் பார்க்குறீங்க, மேலே வந்து லெஃப்ட் சைடில் நம்மளோட லோகோ இருக்குது பாருங்கள். அதுவும் வந்து நம்ம இந்த செயின்லேயும் வந்து நம்ம வச்சு கொடுத்துட்றோம். நம்மளோட செயின் அப்படின்னு தெரியறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இதுலேயும் பாருங்கள், அந்த 5க்கு 1 செயின் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, இதுலேயும் பார்த்தீங்கன்னாலும் அந்த 100 ml வந்து நம்ம ஏற்றிருக்கோம். 100 தெரியுதுங்களா உங்களுக்கு? தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிருக்கிறேன். உங்களுக்கு தெளிவாக தெரியுதா என்னென்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு 100 ml பாருங்கள். கடையோட லோகோ வந்து நம்ம சேனலோட லோகோவும் இதில் வந்து நம்ம இது பண்ணியிருக்கிறோம். இந்த பாருங்கள், இந்த செயின்லேயும் பார்த்தீங்களா, இதுலேயும் வந்து 100 ml ஏற்றிருக்கோம். இதில் நீங்கள் எவ்வளோ ஏற்ற சொன்னாலும் நம்ம வந்து ஏற்றி கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 900 ml வரைக்கும் தான் ஏற்ற முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே வந்து நம்மளால் ஏற்ற முடியலை. அதனால தான் இத்தனை நாள் ஆச்சு. அதுக்கு மேலே ஏற்ற முடியுமா பார்த்தேன், முடியலை. 900 ml, அதாவது 1 கிராமுக்கு வந்து 100 ml கம்மி, அந்த மாதிரி அந்த அளவுக்கு வரைக்கும் நம்மளால் வந்து இந்த செயினில் வந்து ஏற்றலாம். சரிங்களா? இதில் வந்து 100 ml ஏற்றிருக்கிறோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி சீக்கிரம் வச்சு க்ளீனாக பக்காவாக வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஏன்னா எத்தனை வருஷம் கழித்து நீங்கள் கொடுத்தாலும், நம்மக்கிட்ட கொடுத்தாலும் அதில் கோல்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம். இதோட சேர்த்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பில்லும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பில்லும் வந்து உங்களுக்கு கையில் வந்து கொடுத்துருவோம். ஏன்னா இந்த செயின் வந்து 100 ml ஏறி இருக்குது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த பில்லு வச்சுருந்தீங்கன்னா நம்மக்கிட்ட திருப்பி கொடுத்தீங்கன்னா, எப்போ திருப்பி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து அந்த பாருங்கள், இதில் பாருங்கள், ஐமோனில் சேர்க்கப்பட்ட தங்கத்தோட கஸ்டமர் நேமு, மொபைல் நம்பரு, ஐமோட் செயின் எடை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்காவாக ரெடி பண்ணி இந்த சீட்டில் வந்து நம்ம எழுதிய நம்ம வந்து கொடுத்துட்றோம். அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பியூராக சூப்பராக வந்து
நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி எங்கேயுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. இந்த பாருங்கள், எலக்ட்ரானிக் திராஸ்லேயும் நம்ம எடையை போட்டு அந்த இதில் ஐமன் செயின் எடை அப்படின்னு பார்த்தீங்களா அந்த பேப்பரில் அந்த இதில் வந்து ஐமன் செயினோட எடையையும் நம்ம வந்து குறித்து கொடுத்துட்றோம். இந்த அளவுக்கு வந்து பக்காவாக வந்து எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஐமன் செயின் திருப்பி கொடுத்தா கூட ஏதாவது பொருள் வாங்கிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்களே தவிர நம்ம வந்து அப்படிலாம் கிடையாது. ஐமன் செயினை நம்மக்கிட்ட திருப்பி கொடுத்தீங்கன்னா கூட நம்ம வந்து அதுக்கு அமௌண்ட்டே கொடுப்போம். அந்த அளவுக்கு வந்து நம்ம பியூராக பக்காவாக சூப்பராக வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், இதுவும் அந்த 5 கொண்டு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதுவும் எடை போட்டு நம்ம காமிச்சிருக்கோம். இதையும் வந்து உங்களுக்கு டக்குன்னு எடை போட்டு காமிக்கிறோம் பாருங்களேன், கடன்ட்டு. ஏன்னா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம இந்த மாதிரி எடையை போட்டு அதையும் வந்து நம்ம கொடுத்துட்றோம். அது எப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இப்போ காட்டுறோம் பாருங்கள். இப்போ வந்து இந்த செயின் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து 100 ml நம்ம வந்து ஏற்றிருக்கிறோம். சரிங்களா? இப்போ சப்போஸ் செயின் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஒரு 7 நாளில் திருப்பி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா போக மிச்ச அமௌண்ட்டை வந்து உங்கள் கையில் வந்து உங்களுக்கே வந்து ஜிபே பண்ணிடுவோம். சரிங்களா? எதுக்கு இந்த 500 ரூபா பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா கழுத்தில் வாங்கி மாட்டிட்டு போயிட்டு ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணிட்டு திருப்பி வந்து கொடுத்துட்றாங்க. அதனால தான் அந்த 500 ரூபா அப்படிங்கிற மாதிரி நம்ம இது பண்ணியிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு நல்லா 7 நாளைக்கு அப்புறம் சூப்பராக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். 6 மாதம் ஆனாலும் சரி, 1 வருஷம் ஆனாலும் சரி, 2 வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை வருஷம் கழித்து நீங்கள் கொடுத்தாலும் அன்றைக்கி தங்கம் என்ன ப்ரைஸ்க்கு விற்கிதோ அந்த ப்ரைஸை வந்து உங்களுக்கு ஜிபே பண்ணிடுவோம். அந்த அளவுக்கு வந்து நம்ம சூப்பராக வந்து இதில் ரெடி பண்ணியிருக்கோம். அன்றைக்கி ரேட்டுக்கு நீங்கள் 200 ml ஏற்றிருந்தாலும் 200 ml உண்டான ப்ரைஸ் வந்து கையில் கொடுத்துருவோம். 100 ml ஏற்றிருந்தாலும் 100 ml உண்டான ப்ரைஸை வந்து கையில் கொடுத்துருவோம். ஏன்னா இதில் வந்து நம்ம எப்படி தங்கத்தை அதாவது எப்படி உருக்கி நம்ம வந்து அதை வெளியில் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த தங்கத்தோட ப்ரைஸை கொடுத்துட்டு நம்ம வந்து செயினை என்றைக்குனாலும் 6 மாதத்துக்கு அப்புறம் எப்போனாலும் நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்துக்கலாம். இது பாருங்கள், இப்படி தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பண்ணி கொடுக்குறோம். உதாரணத்துக்கு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, விஸ்வான் போட்டு ஃபோன் நம்பர் கொடுத்து 72,400 வெயிட் இருந்துச்சுல, அந்த வெயிட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 100 ml மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு காமிச்சிருக்கேன். இந்த 100 ml நீங்கள் 500 ml எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஏற்றிக்கலாம். ஏற்றுறதுக்கு வந்து உண்டான வந்து ப்ரைஸ் வந்து வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு இந்த 100 ml இப்போ இதில் ஏற்றிருக்கிறோம்ல, அதில் வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு கணக்கு சொல்கிறேன் பாருங்கள். 100 ml வந்து நம்ம ஏற்றிருக்கிறோம். இன்றைக்கி தங்கத்தோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 15,050 ரூபாய்க்கு வந்து இன்றைக்கி வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. அப்போ நம்ம வந்து 100 ml நீங்கள் ஏற்ற சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த 100 mlக்கு என்ன ப்ரைஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1500 கால்குலேட்டர்லேயே நம்ம வந்து போட்டுருவோம். ஏன்னா உங்களுக்கும் தெளிவாக தெரியும்ல, கால்குலேட்டரில் போட்டோம்னா தெரியும். நீங்களே அடித்து பார்க்கலாம். புள்ளி 100ன்னு போட்டு 15,050 ரூபா இன்றைக்கி பாருங்கள், நானே அடித்து காட்டுறேன் பாருங்கள். புள்ளி வச்சுக்கோங்க. ஏன்னா 100 அப்படின்னு அடிக்கும்போது புள்ளி 100 100 அடிச்சிட்டோமா, பெருக்கள் இன்றைக்கி ரேட்டு பார்த்திங்கன்னா 15,050 ரூபா அப்படிங்கிறப்ப 100 mlக்கு கீழே வந்துருச்சு பார்த்திங்களா, 1,505 ரூபா இன்றைக்கி ப்ரைஸ்க்கு வந்து உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். 1,505 ரூபா அந்த 100 ml ஏற்றுனதுக்கு. இது போக நம்ம செயினுக்கு வந்து ப்ரைஸ் சொல்லியிருந்தவங்களுக்கு செயினோட வேலை செஞ்சதுக்கு கூலி வந்து பார்த்திங்கன்னா 1,800 ரூபா அந்த மாதிரி வரும் செயினோட ப்ரைஸு. அது வந்து நீங்கள் மேலே ஏற்ற சொன்ன அந்த 100 mlோட ப்ரைஸ். இது ரெண்டையும் கூட்டினோம்னா பார்த்தீங்கன்னா 5 8 13 மிச்சம் 1 3,305 ரூபா வந்து இந்த செயினோட ப்ரைஸ். 100 ml ஏற்றின செயினோட ப்ரைஸ் வந்து வருது. சரிங்களா? சப்போஸ் இந்த 100 ml நீங்கள் என்றைக்கு 6 மாதம் கழித்து நீங்கள் எப்போ ரிட்டர்ன் கொடுத்தாலும் அன்றைக்கி என்ன ப்ரைஸ் இந்த 100 ml போட்டு பெருக்கல் போட்டு அன்றைக்கி என்ன ப்ரைஸ் விற்கிதோ அந்த ப்ரைஸ்க்கு உண்டான பணத்தை வந்து உங்கள் கையிலேயே ஜிபேயை பண்ணி விட்ருவோம். சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து நம்மக்கிட்ட பியூராக வந்து ஐமன் செயின் வந்து ரெடி பண்ணிக்கிறோம். வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க. புக் பண்ணதுலேருந்து ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளே உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். ஏன்னா அதுக்கப்புறம் தான் வேலை செஞ்சு தான் நம்ம வந்து ரெடி பண்ணணும். உங்களுக்கு க்ளீனாக இந்த மாதிரி பில் எல்லாமே கொடுத்துருவோம். சரிங்களா? அப்புறமாட்டி இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நல்லா வந்து ஒரு தண்ணியில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பியூர் வாட்டர் ப்ரூஃபாகவே ரெடி பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோவிலையும் உங்களுக்கு வந்து அதை வந்து காமிச்சிடுறோம் பாருங்கள். தண்ணியில் போட்டு காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் தண்ணியில் ஊற போட்டாலும் ஒன்றுமே ஆகாது, கலரும் போகாது, எதுவுமே ஆகாது. நீங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம வேறு சின்ன எதுவும் போடுறோமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிருவீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு வந்து மறுபடியும் அந்த 100 ml ஏற்றுனது அப்படிங்கிறதுக்காக அந்த 100 வந்து உங்களுக்கு தெளிவாகவே காமிச்சிடுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? 100 ml ஏற்றுனது இந்த செயின் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஏன்னா வேறு செயினை போட்டுட்டு கூட
நீங்கள் நினைக்கலாம். அதனால தான் நான் வந்து காமிச்சிட்டே உங்களுக்கு வந்து இந்த தண்ணியில் போட்டிருக்கிறேன். நீங்கள் தண்ணியில் எவ்வளோ வேணாலும் நீங்கள் தண்ணியில் போட்டு யூஸ் பண்ணலாம். நல்லா வந்து கலர் போகவே போகாது, அந்தளவுக்கு வந்து உழைப்பு இருக்கும். சப்போஸ் கலர் போச்சு அப்படின்னாலும் நீங்கள் மறுபடியும் எனக்கு அனுப்பிச்சி வச்சிங்கனாலும் கலர் வந்து நம்ம வந்து எடுத்து வந்துடுவோம். நல்லா ஃபியூர், அதாவது நல்ல ஒரு கலராக வந்து உங்களுக்கு சூப்பராக எடுத்துருவோம். அந்தளவுக்கு வந்து இந்த செயின் வந்து உழைப்பு வந்து அத்தனை நாள் வந்து உழைப்பு இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு எடுத்து லைட்டாக நீங்கள் தொடச்சிக்கிட்டிங்கனாலே போதும். சப்போஸ் கலர் வந்து உங்களுக்கு இந்த தூசி ஈசிப்பட்டு கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா தண்ணியில் கழுவுறனாலும் நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் கழுவிக்கோங்க. அதுக்குன்னு போட்டு சோப்பு தண்ணியில் ஷாம்புலையும் அதில் இதுலேயும் போட்டு கழுவிடாதீங்க. நீங்கள் சும்மா வெறும் தண்ணியில் போட்டு கழுவுனாலே போதும். இல்லைன்னா பைப்பை திறந்து விட்டுட்டு அப்படியே அந்த தண்ணி வர்ற போர்ட்ஸில் வந்து அப்படியே வரிசை அப்படியே காமிச்சிங்கன்னா கூட அதோட தூசியெல்லாம் போயிடும். உங்களுக்கு அந்த கலர் வந்து பழைய கலரே வந்துடும். உங்களுக்கு துண்டை உள்ளே போட்டு காமிச்சனால வேறு செயினை எடுக்கிறோமான்னு நினச்சிடாதீங்க. அதே செயினில் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கலர் பாருங்கள், இத்தனி கூட போயிருக்காது. உங்களுக்கு வேணால் அந்த 100 ml அதை கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஏன்னா வேறு மாதிரி செயின்லாம் காமிச்சிட்டு தண்ணியில் போடும்போது ஒரு செயினும் எடுக்கும்போது வேறு செயின் அப்படிலாம் காமிக்கிறாங்க. நம்ம அப்படி கிடையாது. க்ளீனாக வந்து உங்களுக்கு தெளிவாகவே உங்களுக்கு வந்து க்ளீனாக காமிச்சிருக்கிறேன் பாருங்கள். அந்த 100 ml அப்படிங்கிறதையும் கூட உங்களுக்கு அந்த அதே செயின் தான் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து அதை காமிச்சிருக்கிறேன் பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். செயின் வந்து தண்ணி பட்டாலும் உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகாது. நல்லா யூஸ் பண்ணுங்கள் செயினை. ஒரு அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து பியூர் டைமண்ட் செயின் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு 100 ml ஏற்ற சொன்னீங்கனாலும் 200 ml ஏற்ற சொன்னீங்கனாலும் நம்ம ஏற்றி தருவோம். சப்போஸ் ரேட்டு நீங்கள் 6 மாதம் கழிச்சு திருப்பி கொடுத்து ரேட் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு அன்றைக்கி என்ன ரேட் இருக்கோ அதை வந்து பணமாகவே உங்களுக்கு ஜிபே பண்ணிடுவோம். அந்தளவுக்கு வந்து நம்ம சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். மற்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா பணமாக தரமாட்டாங்க, வேறு பொருள் வேணால் வாங்கிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. நம்மக்கிட்ட அப்படி கிடையாது. க்ளீனாக வந்து பக்காவாக உங்களுக்கு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து உருக்கி கூட நம்ம அந்த தங்கத்தை நான் எடுத்துருவேன். அந்த அளவுக்கு வந்து நான் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த செயின் வேணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த செயின் எப்படி இருக்குமோ அப்படின்னு நீங்கள் டைமண்ட் செயின் எப்படி இருக்குமோ நமக்கு செட் ஆகுமோ செட் ஆகாதோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இந்த மாதிரி வளையல் அது வந்து வாங்கி பாருங்கள். 200 தான் வளையல். ஏன்னா செயின் கூட உங்களுக்கு 3000-4000 போட்டு வாங்குறீங்க. நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுக்காக தான் முதல்ல இந்த வளையல் கூட வாங்கி நம்மக்கிட்ட செக் பண்ணி பாருங்கள். டைமண்ட் வந்து உங்களுக்கு செட் ஆகுதா நல்லா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமாட்டி கூட நீங்கள் வந்து செயின் வந்து ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கோங்க. நீங்கள் நான் செயின் காமிச்ச உடனே நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்ட்டு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்லலை. நீங்கள் வந்து நம்மக்கிட்ட டைமண்ட் பொருள் ஏதாவது ஒன்று வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை செயினே வேணுனாலும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக செயின் வாங்கிக்கலாம். ஆனால் செயின் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 10 நாள் எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா தான் அந்த செயின் வந்து ரெடி பண்ணி தர முடியும். சரிங்களா? அது வரைக்கும் இந்த மாதிரி வளையல் இதெல்லாம் வாங்கி கூட யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட டைமண்ட் செயின் ஆர்டர் கொடுங்க, செஞ்சு தரேன். நம்ம வீடியோ போட்டு டைமண்ட் செயின் வீடியோ போட்டு 1.5 வருஷம் ஆச்சு. இப்போ தான் வந்து ஓரளவுக்கு ரெடி ஆனதுனால தான் நம்ம வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். வேணுங்கிறவங்களும் புக் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தேன், உங்களுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன்ட்டு இப்போ தான் நம்மளால் ரெடி பண்ணி உங்களுக்கு சொல்ல முடிஞ்சிச்சு. வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே, வணக்கம்.